வெல்கம் பேக் டு அவர் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா PHP பற்றி பார்க்க போகிறோம். ஃப்ரண்ட் டு பேக் PHP பற்றி பார்க்க போகிறோம். PHPயோட ஃபுல் ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஹைப்பர்டெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸர். இதோட ஃபுல் ஃபார்ம் வந்து ரிகர்சிவ் அக்ரானிமில் வரும். இது வந்து சர்வர் சைட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இல்லைனா ஸ்கிரிப்டிங் லாங்குவேஜ் கூட சொல்லலாம். இது வந்து எம்பேர்டட் டைரக்ட்லி வித் HTML. இதோட சின்டெக்ஸ் பார்த்திங்கன்னா லெஸ் தென் PHP greater than. இது ஸ்டார்டிங் டேக், இது எண்டிங் டேக், இந்த மாதிரி வரும். டைரக்ட்லி HTML இந்த டேக் யூஸ் பண்ணி PHP வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபைலை வந்து எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா .php ஃபைல் எக்ஸ்டென்ஷனில் வந்து சேவ் பண்ணணும். இந்த PHP வந்து எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து ஒரு ரெக்வெஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க. இது வந்து PHP சர்வரில் வந்து லோட் ஆகும். ஏதாவது டேட்டாபேஸ் இருந்தால் அது வந்து லோட் ஆகும், மற்ற ஃபைல்ஸ் எல்லாமே லோட் ஆகும். தென் ரிசல்ட் வந்து கிளைண்ட்டுக்கு வந்து சென்ட் ஆகும். இதுதான் இதோட ப்ராசஸிங். இந்த PHP வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும், படிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். தென் வந்து இது ரொம்ப ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க, ஓப்பன் சோர்ஸ் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க. இது வந்து கிரேட் சப்போர்ட் அண்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். ஓகேவா? இந்த PHPயில் என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனமிக் பேஜ் கண்டென்ட்டை வந்து ஒரு வெப்சைட்டில் க்ரியேட் பண்ண முடியும். இன்ட்ராக்ட் வித் ஃபைல்ஸ் அந்த சர்வரில் வந்து நம்ம இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். கலெக்ட் அண்ட் ப்ராசஸ் ஃபார்ம்ஸ், நம்ம ஃப்ரண்ட் எண்டில் ஃபார்ம்ஸ் பார்த்துருப்போம், அதில் உள்ள டேட்டாஸ்லாம் கலெக்ட் பண்ணிக்கலாம். சென்ட் அண்ட் ரிசீவ் குக்கீஸ், நம்ம குக்கீஸை வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். இன்ட்ராக்ட் வித் டேட்டாபேஸ் கூட இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஆக்சஸ் கண்ட்ரோல் நம்ம பண்ணிக்கலாம். இந்த PHP மூலமாக நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா பேசிக் வெப்சைட் எல்லாமே இந்த PHP யூஸ் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். பிளாக் டைப் வெப்சைட்டாக இருந்தாலும் PHP யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஷாப்பிங் கார்ட்ஸ், நம்ம அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஷாப்பிங் கார்ட்ஸ் வெப்சைட்டும் இதில் பண்ணிக்கலாம். சோஷியல் நெட்வொர்க், ஃபேஸ்புக் இந்த மாதிரி, ட்விட்டர் இந்த மாதிரி சோஷியல் நெட்வொர்க்கும் PHP மூலமாக நம்ம பண்ணிக்கலாம். கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம், ஃபீஸ் மேனேஜ்மெண்ட், டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் இந்த மாதிரி சிஸ்டம்லாம் இதில் பண்ணிக்கலாம். மெம்பர்ஷிப் வெப்சைட் மாதிரி உள்ள வெப்சைட்லாம் பண்ணிக்கலாம். சர்ச் இன்ஜின், SEO அந்த மாதிரிலாம் அந்த PHPயில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு எக்ஸாம்ப்னு ஒரு சாஃப்ட்வேர் வந்து டவுன்லோட் பண்ண வேண்டியிருக்கும். நான் கூகுளில் எக்ஸாம்ப் டைப் பண்ணுறேன். எக்ஸாம்ப் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ். இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி அதை டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் விண்டோஸ் எந்த கான்ஃபிகரேஷனோ அதில் வந்து செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து அதை ஓப்பன் பண்ணுறேன். அதை ஓப்பன் பண்ணாலும் நமக்கு எப்படி வரும்னா இந்த மாதிரி வரும். இது நம்ம லோக்கலாக உள்ள சர்வரை வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இதில் இந்த ஃபஸ்ட் ஒன்றும் செகண்ட் ஒன்றும் நம்ம ஸ்டார்ட்டை கிளிக் பண்ணணும். அப்பாச்சி சர்வரும் MySQL சர்வரை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நமக்கு லோக்கலாக நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு சர்வரை வந்து ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம திரும்பவும் கூகுள் க்ரோம் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இது நம்ம லோக்கல் ஹோஸ்ட்னால் நம்ம லோக்கலாக கம்ப்யூட்டரில் உள்ள ஒரு சர்வர். இந்த லோக்கல் ஹோஸ்ட்டில் கம்ப்யூட்டர் C எக்ஸாம்ப்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். கரெக்டாக வியூ ஆகல, ஒரு நிமிஷம்.
நான் இருக்குது Xampp. சியில் Xampp ஃபோல்டர் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் HT டாக்ஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். இதுக்குள்ளே தான் நம்ம என்ன வெப்சைட் பண்ணாலும் அதை வந்து சேவ் பண்ணணும். இதுதான் டிஃபால்ட் லொக்கேஷன். இப்போ வந்து நான் சப்ளைம் டெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் வந்து ஒரு PHP ஃபைலை வந்து நான் சேவ் பண்ணுறேன். PHP இதோட சின்டெக்ஸ் பார்த்திங்கன்னா எதாவது பிரிண்ட் பண்ணோம்னா எக்கோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு மெசேஜை வந்து பிரிண்ட் பண்ணுறேன், செமிகோலன். இதுதான் இதோட சின்டெக்ஸ். இப்போ வந்து சேவ் பண்ணுறேன். இதோட லொக்கேஷன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி சி Xampp HT டாக்குமெண்ட். இதில் இண்டெக்ஸ் டாட் PHP அப்படின்னு சேவ் பண்ணுறேன். இதோட லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா சி ஃபோல்டர் Xampp HT docs index.php இந்த லொக்கேஷனில் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நான் கூகுள் க்ரோம் எடுத்துகிட்டு லோக்கல் ஹோஸ்ட் வந்து ஆக்டிவேட் பண்ணுறேன். இட்ஸ் ஒர்க்கு. டிஃபால்ட்டாக index.phpயில் என்ன இருக்கோ அதை வந்து லோட் பண்ணுது. ஓகேவா? லோக்கல் ஹோஸ்ட். இப்போ வந்து இதோட அட்மின் பேஜ் பார்த்தீங்கன்னா PHP my admin. இதுதான் நம்ம லோக்கலாக உள்ள ஒரு சர்வர். இதில் வந்து நம்ம நிறைய டேட்டா பேஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி டேட்டா பேஸை வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். சர்வர் வந்து இதில் அட்டாச் பண்ணிக்கலாம். PHP my admin. லோக்கல் ஹோஸ்ட்னு கொடுத்தீங்கன்னா அந்த டிஃபால்ட்டாக ஒரு சர்வரில் அந்த லொக்கேஷனில் உள்ள ஃபைல் வந்து நமக்கு ரன் ஆகும். இதில் நமக்கு வேறு ஃபோல்டரை யூஸ் பண்ணி நம்ம ரன் பண்ணிக்கலாம். டேஷ்போர்டுக்கு வந்து நமக்கு PHP admin டேட்டா பேஸ் வந்து நம்ம இதில் க்ரியேட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்த்துட்ருக்கோன்னா PHP வந்து நம்ம பேசிக்காக இன்ட்ரடக்ஷன் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் Xampp எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம். அதை ஜஸ்ட்டு ரன் பண்ணி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணுறது எப்படி நம்ம அந்த PHP யூஸ் பண்ணி அதில் கனெக்ட் பண்ணுறது இதெல்லாம் பார்ப்போம்.